தமிழ்நாடு அனைத்து பல்கலைக்கழக அலுவலர் எனக்கு நிறைய பேச தெரியாதுங்க. எனக்கு முன்னால ஒருத்தர் பேசினாரு, செயலாளர்னு முனுசாமின்னு ஒருத்தர், பாவம் வயசானவர், அப்படி இருந்து தளராத வயசுல தள்ளாம பல கருத்துக்களை சொன்னார். அது அனைத்தும் தமிழ்நாடு அனைத்து பல்கலைக்கழக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக தமிழக அரசை வலியுறுத்தி 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும், சிண்டிகேட் செனட் போன்ற அவைகளில் எங்களுக்கு நிரந்தர பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்பதையும், பதவி உயர்வுகளுக்கு தடையாக இருக்கின்ற 56 அரசாணையையும் 107 அரசாணையையும் திரும்ப பெற வேண்டும். அதே போன்று 35 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெறுகின்ற நிலையில் வரும்போது அவர்களுக்கு 174 அரசு கடிதத்தை காரணம் காட்டி பணப்பயன்கள் முடக்கப்படுகின்றன. அந்த 174 அரசு கடிதத்தை திரும்ப பெற வேண்டும். மேலும் 1996ஆம் ஆண்டு கணக்கிடப்பட்டு பிளாக் கிராண்ட் அளிக்கப்பட்டு வருகிறது. அதை 2013ஆம் ஆண்டு வரை உள்ள அலுவலர்களை கணக்கில் கொண்டு பிளாக் கிராண்டை உயர்த்தி தர வேண்டும் என்றும் இந்த பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட சம ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று இந்த அலுவலர் பேரவை கேட்டுக்கொள்கிறது. எம் விஜயகுமார், தமிழ்நாடு அனைத்து பல்கலைக்கழக அலுவலர் கூட்டமைப்பின் மாநில தலைவர். கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பொதுக்குழு கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை வகுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவோ பாடுபடுறாரு, ஆனா ஒத்து வர மாட்டேங்குது. என்னெல்லாமோ சொல்றாரு, செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரு, முடியாம போகுதுன்னு நான் சொல்றேன்னா தப்பா நினைக்காதீங்க. எது பார்த்தாலும் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு, ஆனா கோச்சுக்காதீங்க. நான் உரிமை எடுத்துக்கிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னால ஒரு மீசை இருக்குது, அந்த மீசையும் பண்ணிச்சு. இந்த